இங்க ஒரு ஒழுங்கு இருக்கு. இரு கோட்டை போட்டு இந்த கோட்டுக்குள் தான் ஓட வேண்டும் என்றால் அதுக்குள்ளதான் ஓடணும். இப்படி ஓடுவேன் இப்படி ஓடுவேன் எப்படி ஓடுவேன் எப்படி வேணாலும் ஓடுவனுக்கு கோடதற்கு நாடதற்கு கொள்கைதற்கு கோட்பாடு. அதனால கட்சி இந்த கோடு இதுல ஓடு பண்ண ஓடணும். இப்பவும் சொல்றேன், எனக்கு சீட்டு உனக்கு சீட்டுங்கிற கற்பனை இருக்குன்னா வேற பக்கம் கம்பியை நீட்டு. இது உனக்கான கட்சி கிடையாது. கட்சி யாரை நிறுத்துதோ அது நரிய நிறுத்தினாலும் நாயை நிறுத்தினாலும் குரங்க நிறுத்தினாலும் நான் வேலை செய்வேங்கிற கொள்கை முடிவெடுக்கிறவன் எவனோ அவன் என் கூட நின்று. இங்க யாருக்கும் 1 கோடி 2 கோடி காசு வாங்கி சீட்டு கிடையாது. எவனுக்கும் கட்சிக்கு எவ்வளவு கொடுப்பா, கட்சிக்கு தொகுதிக்கு எவ்வளவு செலவு பண்ணான்னு கேட்டு சீட்டு கொடுக்குற கட்சி இது கிடையாது. யாரை நிறுத்தினால் சரியாக இருக்குமோ அதை 1 முறை 2 முறை 100 முறை சிந்திச்சு முடிவெடுக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. புரிஞ்சுக்க. தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு மண்டை பிடிச்சுக்கிறாத. இங்க அப்படி கருத்துல வராது. நீ ப்ரோ கபடி பாக்குறியா? பார்க்கல பாரு. ஐபிஎல் பாக்குறியா? அது பாப்பீங்க. நான் பாக்குறதுல நீங்களாம் நல்லா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஜிஎஸ்கே இருக்கு. தமிழ்நாட்டு வீரர்களே இல்லைன்னு குறை வந்தது. அதுக்கு நான் குரல் கொடுத்தேன். ஏன் தமிழ்நாட்டு வீரர்களே இல்லையா மற்ற மாநில வீரர்கள் ஆடுறான்? அந்த முதலாளிக்கு ஒரே இலக்கு தான், வெல்லணும். ப்ரோ கபடியில தமிழ் தலைவாசன் ஒரு அணி இருக்கு, பாத்திருக்கியா? ஒருத்தன் ஒப்புக்கு இருப்பான் ஒரு தமிழ, மீதி பூரா ஈராக்கார ஆடுவாண்டா. அவனுக்கு வெளி மாநிலம் மகாராஷ்டிராக்காரன் பீகார்காரன் குஜராத்துக்காரன்லாம் ஆடுவான் அவனுக்கு. ஏன்? அந்தந்த மாநிலங்களில் எவன் சிறந்த வீரனோ அவனை இந்த முதலாளி எடுத்துக்கணும்னு நிறுத்துறான். இந்த முதலாளி அல்ல, இவன் போராளி. இவனுக்கு ஒரே இலக்கு தான், இந்த படையை எந்த தளபதி சரியாக நடத்தி செல்வானோ அவன் இடத்துல ஒப்படைக்கிறதா சரியான கட்டளை தளபதியா இருக்க முடியும், போராளியா இருக்க முடியும். சும்மா எவனுக்கு இல்லை ரொம்ப நாளா இருக்காரு அப்படின்னா. கன்னியாகுமரியில யாருமே தெரியாது, எங்கிருந்தோ வந்தது. வேலை கணவனும் மனைவி வேலையை விட்டு வந்தாங்க சீட்டு கொடுத்தோம். என் தங்கச்சி ஜெனிஃபரை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்றா. இந்தியாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல அபிநயாவை ஜெயிக்க சொல்லு, இல்ல கார்த்திகாவை ஜெயிக்க சொல்லு, இல்ல காளியம்மாவை ஜெயிக்க சொல்லு. யாராவது ஒருத்தர் என் தங்கைகளை தர்க்கத்தில் விட சொல்லு. எங்க அம்மா உட்கார்ந்துருக்கு, எங்க அம்மாவோட அறிவோட உரசிப்பார் மோதிப்பார். தகுதியற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற ஒரு தற்கொலை படை இதுன்னு நீ நினைச்சிடக்கூடாது. இப்ப நீ செய்ய வேண்டியது அண்ணனுக்கு செய்ய வேண்டியது. நான் தென் சென்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், மண்ணை மத்திய சென்னைக்கு வரட்டும், வட சென்னைக்கு வரட்டும், அப்புறம் கன்னியாகுமரிக்கு வரட்டும், அப்புறம் தூத்துக்குடிக்கு வரட்டும், திருநெல்வேலிக்கு வரட்டும், மதுரைக்கு வரட்டும், கோவைக்கு வரட்டும் காத்திருக்கிறது முட்டாள்தனம். நான் வர்றதுக்கு நிறைய நாள். இங்க பாரு, சரியாக 26 பொது தேர்தல் 17 மாதங்கள். சரியா? நீ எப்படி பாப்பா? இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, 2 வருஷம் எங்கிட்டு இருக்கு? சரியா 17 மாதங்கள் இருக்கு. 6 மாசத்தை விட்டு விடு. அது தேர்தல் களமாயிரும். அதை பத்தி தான் சிந்திக்க முடியும். சரியா 10 மாசம் தான் இருக்கு. இந்த 10 மாதத்துல நீ செய்ய வேண்டிய பணி 10 வருஷத்தில் நீ செய்யாத பணியை செய்யணும். என்ன செய்யணும்? இது ஒரு போர், புரட்சிகர அரசியல் போர். புலிப்பாய்ச்சல், நாம் எடுத்த புலிப்பாய்ச்சலில் வெகுவான பெரும்பாய்ச்சல். 4 அடி தானே. இந்த பாய்ச்சல் 42 அடி தாண்ட வேண்டிய பாய்ச்சலா இருக்குது. அதை கவனத்தில் வச்சுட்டு பாயணும். ஏண்டா 2 விழுக்காடு திரிபுராவில் இருந்த பிஜேபி 42 விழுக்காடு வந்து ஆட்சி அமைக்க முடியும்னா 8 விழுக்காடு இருக்க நாம் தமிழர் கட்சி பெரும் பாய்ச்சலில் 48 விழுக்காடு வாங்கி ஆட்சி அமைக்க முடியாதா?